பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 4வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, சோதனையை பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலமாக வெளிப்பட போகிறது. அதற்கு எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வருவார். இந்த மாதத்தின் 30 நாட்களும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் நம்மோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். எவைகளெல்லாம் ஆண்டவர் வெற்றி எடுத்தார் என்றார். கொலோசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சத்துருடைய ஆளுகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆகவே இந்த மாதத்திலே நாம் வெற்றி சிறந்தவர்களாக, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக 30 நாட்களும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாய் இந்த முதல் நாளிலே, ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே ஆண்டவர் இன்னொரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கூட ஆண்டவர் கொடுக்கிறார். பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்தில் வருகிறது. இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு செய்ய போகிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதே நேரத்தில் நமக்கு வருகிற சோதனைகளிலே அவர் உதவி செய்து அதில் ஒரு ஜெயம் எடுத்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் அந்த சோதனைகள் வழியாய் கடந்து போய் கிறிஸ்துவின்
அக்கினியினாலே ஒரு வெற்றி சிறந்தவர்களாக ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி செல்லுவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற ஒரு பொன்னையே அக்கினியினாலே பரிசோதித்து அதை சுத்த பொன்னாக மாற்றி அதை ஜொலிக்க பண்ணுகிறார்கள். அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம் என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி காணப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமென்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தின் 30 நாட்களும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். எல்லா இடங்களிலும் என்னை அறிகிற அறிவின் வாசனையை உங்கள் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த சோதனைகளிலும் உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் ஆண்டவர் பெற்றுத்தரும்படியாக நம்மை இந்த பாதையிலே வழி நடத்துகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் சோதனையை கட்டு பயப்படவே கூடாது. ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டு விட்டார், அவர் பாடுபட்டு விட்டார், அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உதவி செய்து நம்மையும் மேன்மைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுவார். நமக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும்படி செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகவே நம்மை வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நாம் அந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக நம்மை புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். இந்த மாதத்திலே கர்த்தர் அதை செய்ய போகிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாய் வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நாம் வெற்றி சிறந்து தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை கொடுத்தீர். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற வார்த்தையும் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் சோதனையை ஜெயித்து வெற்றி சிறந்து ஆண்டவருடைய நாமத்தின் வாசனையை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை நீர் பயன்படுத்த போகிறபடினாலும் உமக்கு நன்றி. சோதனைகளில் ஜெயம் பெற்று வெற்றி சிறந்து மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.